இன்றைய எபிசோட் முன்னோட்டம் ஏப்ரல் 16 2026. விஜயாவின் பொய்களால் ஏற்படும் சட்டரீதியான மற்றும் பொருளாதார விளைவுகளே இன்றைய கதையின் முக்கிய திருப்பங்களாக அமைகின்றன. காட்சி 1. முத்துவின் சந்தேகம். இடம்: முத்துவின் கார், சாலை ஓரம். முத்து தனது காரில் தனியாக இருக்கும்போது வக்கீலுக்கு மீண்டும் போன் செய்கிறான். ரோகிணியின் விவாகரத்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதையும் அவளுக்கு இன்னும் இந்த வீட்டில் சட்டப்படி இருக்க உரிமை உண்டு என்பதையும் கேட்டு அதிர்ச்சியடைகிறான். நேர்மையான முத்து ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருக்கும் அப்பா அண்ணாமலையிடம் இதைச் சொல்வதா அல்லது நேரடியாக விஜயாவிடம் மோதலா என்று தெரியாமல் தவிக்கிறான். காட்சி 2. பத்திரிகை பட்டியல் சண்டை. இடம்: வீடு, ஹால். வீட்டில் விஜயா மிகவும் உற்சாகமாக மனோஜின் திருமணத்திற்கு அழைக்க வேண்டிய வசதியான சொந்தங்களின் பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது மீனா மெதுவாக, அத்தை, பழைய பிரச்சனைகள் இன்னும் தீராத நிலையில் இப்படி ஒரு கொண்டாட்டம் தேவையா என்று கேட்கிறாள். இதனால் ஆத்திரமடைந்த விஜயா, மனோஜின் பிரகாசமான எதிர்காலத்தையும் வரப்போகும் பணக்கார மருமகளையும் பார்த்து மீனா பொறாமைப்படுவதாக கூறி அவளை கடுமையான வார்த்தைகளால் சாடுகிறார். காட்சி 3. ரோகிணியின் பதிலடி. இடம்: வக்கீல் அலுவலகம். ரோகிணி தனது வக்கீலை சந்திக்கிறாள். விஜயா தனக்கு தெரியாமல் மனோஜுக்கு இரண்டாவது திருமண ஏற்பாடுகளைச் செய்வதை அறிந்து ஆத்திரமடைகிறாள். வீட்டில் நடக்கும் ஏதோ ஒரு விசேஷத்தின் போது கையில் கோர்ட் ஆர்டர் அதிரடியாக உள்ளே நுழைய திட்டம் தீட்டுகிறாள். அந்த சட்டப்படியான காகிதமே தனக்கான என்ட்ரி டிக்கெட் என்று உறுதியாக இருக்கிறாள். இறுதி காட்சி க்ளோசிங் ஷாட். முத்துவும் விஜயாவும் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர். முத்து அந்த வெடிகுண்டை வீசுகிறான். வக்கீல் எனக்கு போன் பண்ணாங்கம்மா. நீங்க இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருக்க எல்லா உண்மையும் நான் அப்பா கிட்ட சொல்லிடவா? விஜயாவின் முகம் அதிர்ச்சியில் உறைய, பின்னணியில் சிறகடிக்க ஆசை. சீரியலின் அதிரடியான இசை ஒலிக்க எபிசோட் முடிகிறது.